ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம காவேரி வீட்டில் தாங்க விஜய் இருக்கார். அதாவது காவேரி வீட்டு பக்கத்தில் தான் அவருமே வீடு எடுத்து தங்கியிருக்காரு. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு போன மாதிரி நமக்கு தெரியல. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்தாங்க. பசு வீட்டில் போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக மீட் இருக்குது. ஸோ அங்கே தான் மயங்கி விழுகுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ப்ரெக்னன்சி ட்ரிவியல் ட்ராக் வருது. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீக் அதாவது 7:30 ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு உண்மை. இந்த இடத்துல இப்போ எனக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, திருப்பி எதுக்காக விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போயிருக்காங்க? மேபி காவேரி அம்மா கிட்ட யார்கிட்டையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்களா? இல்லை காவேரி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் போயிட்டு வெண்ணிலாவோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வாங்க, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பழைய டயலாக்கே சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. எம்என் டைமிங் போட்ட ப்ரொமோவில் விஜய் வந்து அந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்ததுலேருந்து எனக்குள்ள அந்த ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. என்னன்னா இப்போ வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் காவேரி ஃபேமிலிக்கு தெரியல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம். இப்போ உடனே சொல்லாங்கிறாங்களா, இல்லை ஆல்ரெடி வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் இப்போ சொல்ல வேண்டாம், பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு வாங்க, சந்தோஷமாக நம்மளோட குழந்தைய பற்றி வீட்டில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக போகிறாங்களான்னு எனக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு தாட் வந்துச்சு. டிஸ்க்ளைமர் போட்டுறேன், யாரும் கமெண்ட்டில் திட்ட வந்துடாதீங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, அதாங்க நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வெண்ணிலாவாக இருந்தா என்ன, தென்னிலாவாக இருந்தா என்ன, நம்ம விஜய்க்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சிடுச்சிங்க. அப்போ நம்ம எதுக்குங்க பயப்படணும்? ஸோ அதுக்கு முன்னாடியுமே நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம். ஸோ அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக விஜய் வெண்ணிலா மேரேஜ் நடக்காது, அங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அந்த பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் விஜயோட திட்டம் ஏதோ இருக்குது. நிறைய பிடிஎஸ் பிக்சர்ஸுமே கிடச்சிருக்கு. அதை நான் ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது சைட் பை சைடு, அதனால் நான் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு காவேரி குடும்பத்துக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ரிவீல் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைச்ச பிடிஎஸில் எங்கேயுமே காவேரி இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் காவேரி ஃபேமிலி செம கோவமாக இருக்காங்க. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ போய் உண்மையை சொல்லுவாங்களான்னு கேட்டால் அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக காவேரி ஃபேமிலியில் சொல்லி காவேரியை கூட்டு போனாலும் செம ஹாப்பி தான். பட் அது நடக்குமா எனக்கு தெரில. இருந்தாலும் எனக்கு இந்த தாட் இருக்குது. ஸோ உங்கள் கூட முன்னாடியே ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹோப் இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.